வெல்கம் டு ஐகே அகாடமி. 2025 டிசம்பரில் நடக்க போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கான கொஷின்ஸை நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பிரதான் மந்திரி போஷன் ஸ்கீம். அதாவது பிரதான் மந்திரி போஷன் திட்டம் தொடர்பான தவறான கூற்றை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லேருந்து இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு ஒத்து வராதுன்னு நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் மீல்ஸ் டு ஆல் ஸ்கூல் சில்ட்ரன் வித் நியர்லி 1 trillion பட்ஜெட். கிட்டத்தட்ட 1 trillion நிதி செலவில் அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் உணவு வழங்கும் திட்டம். ஆப்ஷன் பி பாருங்கள், இட் வாஸ் லான்ச்டு இன் செப்டம்பர் 2021. செப்டம்பர் 2021 இத்திட்டம் தொடங்கப்பட்டது. சி பாருங்கள், இட் வாஸ் அனௌன்ஸ்டு டு பி இம்ப்ளிமெண்டட் ஃபார் 5 years. இந்த திட்டம் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கள், இன்க்ரீசிங் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது இதில் மாணவர்களோட பள்ளி வருகை அதிகரிப்பதும் இத்திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த இது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் தவறானது. ஏன் தப்பு அப்படின்னா இது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்ணக்கூடிய, அதாவது 2 பேரும் டைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் மத்திய அரசோட பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,794 கோடி மத்திய அரசு வழங்குது. மாநில அரசு அதில் இருக்க அடுத்த பாதி கிட்டத்தட்ட ஒரு 54,000 கோடி பக்கமாக மாநில அரசு செயல் கொடுக்குது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே தப்பாகுது. ஆனால் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தான் கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள், when does diabetes occur? நீரிழிவு நோய் எப்பொழுது உருவாகிறது? 1. when the human body does not produce enough insulin. மனித உடல் போதுமான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்யாத போது. 2. when the human body produces enough insulin. மனித உடல் போதுமான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்கிற போது. 3. when the body uses insulin efficiently. உற்பத்தி செய்த இன்சுலினை திறம்பட பயன்படுத்தும் போது. 4th one, when the body does not use insulin efficiently. உற்பத்தி செய்த இன்சுலினை திறம்பட உடல் பயன்படுத்தாத போது. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு ஆப்ஷன் வச்சு டிசைட் பண்ணுவோமா? ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஒன்லி 1 and 4 ஆர் கரெக்ட். 1 மற்றும் 4 சரியானது. பி ஒன்லி 2 and 3 ஆர் கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. 4 சி ஒன்லி 1 and ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. டி பாருங்கள், ஒன்லி 3 and 4 கரெக்டு. அதாவது 3வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு நோய், அதாவது பொதுவாக டயபெட்டிஸ் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனித உடலில் போதுமான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்யாத போது தான். இன்சுலினை போதுமான அளவு அதை உற்பத்தி பண்ணிட்டா சுகர் லெவல் கரெக்டாக இருந்தால் நமக்கு ஏன் டயபெட்டிஸ் வராது. அடுத்து டி பாருங்கள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்த இன்சுலினை திறம்பட பயன்படுத்தாத போது. உற்பத்தி செய்த இன்சுலினை திறம்பட பயன்படுத்தாத போதும் இன்சுலின் லெவல் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தானே டயாபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டான இது எப்போ நமக்கு டயாபெட்டிஸ் ஃபார்ம் ஆகுது? நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலினை சுரக்காத போதும். இல்லை, தேவையான அளவு இன்சுலின் அது சுரக்குது, ஆனால் அதை டைஜஷன், அதாவது அந்த இன்சுலினை நம்மளோட உடம்பு திறன்பட பயன்படுத்தாத போது அது தேங்குது இல்லையா, அதனால் டயாபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 and 4 ஸ்டேட்மெண்ட் 1 and 4 தான் கரெக்டு. அடுத்த 3rd கொஷின் பாருங்கள், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மகாத்மா ஜோதிராவ் பூலே. மகாத்மா ஜோதிராவ் பூலே பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. தவறான கூற்று எதுன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1848 he started India's first school for girls. 1848 இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை இவர் தொடங்கியிருக்காரு. பி பாருங்கள், in 1837 he founded the சத்ய ஜோதக் சமாஜ் சொசைட்டி ஆஃப் ட்ரூத் சீக்கர்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். 1837 நண்பர்களுடன் சேர்ந்து சத்ய ஜோதக் சமாஜ் உண்மையை தேடுபவர்களின் சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கினார். சி பாருங்கள், ஹி ரோட் த மராத்தி புக் குலாம்கிரி அப்படின்ற மராத்தி மொழியில் ஒரு நூலை எழுதியிருக்காரு.
டி பாருங்கள், ஹீ வாஸ் த ஃபஸ்ட்டு டு யூஸ் தி டேர்ம் தலித். தலித் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். இதில் ஆக்சுவலாக என்ன தப்புன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு 10th புக்கில் இருக்கும், சோஷியல் சயின்ஸ்லேயே இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவர் 1873 தான் சத்ய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சொசைட்டி ஆஃப் ட்ரூத் சீக்கர்ஸ் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அந்த 7ஐயும் 3ஐயும் உல்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். மகாவீராஸ் டீச்சிங் ஆர் கம்பல்ட் ஆஸ் ஆகம சித்தாந்தா. செகண்ட், த கீழக்குயில்குடி ஜெயின் ஹில் ஹேஸ் ஜெயின் கேவ்ஸ். A Jain female ascetic name Kaundi Adigal accompanied Kovalan and Kannagi. 4th one, Jain beds are found on the Kalinchamalai near Aritapatti. பின்வரும் கூற்றுகளை கவனி. மகாவீரரின் போதனைகளின் தொகுப்பு ஆகம சித்தாந்தம். 2, கீழக்குயில்குடி சமணர் மலை குன்றின் சமணர் குகைகள் உள்ளன. 3, கோவலன் மற்றும் கண்ணகியுடன் சென்ற சமண பெண் துறவி கவுந்தி அடிகள். 4, அரிட்டாப்பட்டி கலிஞ்சமலையில் சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள் உள்ளன. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கூற்றுகள் ஏ வந்து 1, 3 மற்றும் 4 சரின்னு கொடுத்துருக்காங்க. பி 2, 3 மற்றும் 4 சரின்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து 1, 2, 4 சரின்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து 1, 2, 3 மற்றும் 4 சரி, 4மே சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகாவீரரோட போதனைகளின் தொகுப்பு ஆகம சித்தாந்தம்ங்கிறது கரெக்டு. கீழக்குயில்குடி கோவில் வந்து சமணர் குகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழக்குயில்குடி சமணர் மலை குன்றில் சமணர் குகைகள் உள்ளனன்றதும் கரெக்டு தான். 3rd one, கோவலன் மற்றும் கண்ணகியுடன் சென்ற சமண பெண் துறவி கவுந்தியடிகள், இதுவும் கரெக்டு தான். அரிட்டாப்பட்டி கலிஞ்சமலையில் சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள் உள்ளன, இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ் இன் தி வேர்ல்டு. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் ஆஃப்டர் சைனா. சுகர் கேன் இஸ் எ ராபி கிராப். இப்போ விச் ஆஃப் தி எபவ் கரெக்ட்? பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உலகிலேயே பருப்பு வகைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. 2, சீனாவிற்கு பிறகு அரிசி உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடு. 3, கரும்பு ஒரு ரஃபி பயிர். மேறி கூறியவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் உலகிலேயே பருப்பு வகைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா, இது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சீனாவுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து 2வது அரிசி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. 3rd one, கரும்பு ஒரு ரஃபி பயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் கரும்பு ரஃபி பயிர் கிடையாது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ரைட்டு. 1 மற்றும் 2 தான் கரெக்டு. சுகர் கேன் வந்து ஒரு காரிஃப் பருவ பயிராகும். அடுத்த 6th கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் கால்ட் எ பேசிக் இண்டஸ்ட்ரி. அடுத்து எஃகு தொழில் ஒரு அடிப்படை தொழில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பிழாய், துர்காப்பூர் அண்ட் ரூர்கெலா ஸ்டீல் பிளான்ஸ் were set up with foreign collaboration. பிழாய், துர்காப்பூர் மற்றும் ரூர்கெலா எஃகு ஆலைகள் வெளிநாட்டு ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன. 3, இந்தியா தி ஐடி இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இஸ் மெயின்லி கான்சென்ட்ரேட்டட் இன் தி நார்த்தன் பிளைன்ஸ். விச் ஆஃப் தி அபவ் கரெக்ட்? இந்தியாவில் ஐடி தொழில் முக்கியமாக வடக்கு சமவெளிகளில் குவிந்துள்ளது. மேற்கூறியவற்றுள் எது சரியானது? 46 கொஷினுக்கு ஏ ரைட்டு. 1 மற்றும் 2 கரெக்டு. இந்தியாவோட ஐடி தொழில் வட சமவெளியில் இல்லை, நம்மளோட சவுத்தன் பார்ட்டில் தான் ரொம்ப அதிகமான ஐடி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய கம்பெனிஸ் இங்கே தான் இருக்குது. ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இதெல்லாம் சவுத் இந்தியா. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். விச் கிராப் இஸ் நோன் அஸ் தி கோல்டன் ஃபைபர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தங்க இலை என்று அழைக்கப்படும் பயிர் எது? இதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பாருங்கள். ஏ பருத்தி, பி சணல், சி பட்டு, டி கரும்பு. உடனே நம்ம பட்டுன்னு யோசிக்கக்கூடாது, தங்க இழை பயிர்னாலே சணல் தான் கரெக்டு. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள். விச் சிட்டி இஸ் நோன் அஸ் தி சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், பி பெங்களூர், சி புனே, டி சென்னை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பெங்களூர். ஏன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து பெங்களூரில் தான், எலக்ட்ரானிக் ஃபுல்லாகவே அங்கே தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். சிலிக்கானை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக்
பொருட்கள் எல்லாமே எங்கே உற்பத்தி ஆகுது? பெங்களூர். அதனால தான் அதை சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த 9th கொஷின் பாருங்கள். விச் பாடி ரெக்கமெண்ட்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி இன் இந்தியா? இந்தியாவில் குறைந்தபட்ச ஆதரவு விலைகளை எம்எஸ்பி பரிந்துரைக்கும் அமைப்பு இது? ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக், பி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் கோஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஏ நிதி ஆயோக், பி விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையம், சி இந்திய ரிசர்வ் வங்கி, டி இந்திய உணவுக் கழகம். ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையம், இதை வச்சு நீங்கள் ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10th கொஷின் பாருங்கள். த பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியா சென்சஸ் 2011 இஸ் அப்ராக்சிமேட்லி. இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 தோராயமாக. இது உங்களுக்கு 10th புக்கில் 5th லெசனில் இருக்கும். ஏ அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ இருக்காங்க அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? 382 பேர் இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தான் 500 நபர்கள் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 382னா இந்தியா, ஒரு சதுர மீட்டருக்கு 500 பேர்னா தமிழ்நாடு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.